தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 12 கேள்விகள் டீடைல்டா பார்க்க போறோம். முதல் கேள்வி, மைனர் பிளானட் சென்டர் அறிவித்த புதிய கண்டுபிடிப்பு என்ன? புதிய 15 நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வியாழன் மற்றும் சனி இவற்றை சுற்றி மொத்தம் 15 புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 100 5G பயன்பாட்டு ஆய்வகங்கள் திட்டத்தை தொடங்கியது யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. உலக சாதனை படைத்த இந்திய மலையேற்ற வீரர் யார்? பூபதி ராஜு அமீஸ்வர்மா உலக சாதனை படைத்துள்ளார். 92 நாட்களில் 7 எரிமலை சிகரங்களை கடந்தவர் என்ற சாதனை படைத்துள்ளார். தேசிய DMF உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில் நடைபெற்றது. சுரங்க அமைச்சகம் இந்த மாநாட்டை நடத்துகிறது. உலக பொம்மலாட்ட தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா மார்ச் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக தண்ணீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சதி செயலி, சதி இல்லைனா சாதி செயலி எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கல்வி அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு செயலி தான் இது. IIT கான்பூருடன் இணைந்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரகிருதி 2026 மாநாடு எதனை சார்ந்ததுன்னா கார்பன் சந்தை மாநாடு தான் இந்த பிரகிருதி 2026 மாநாடு. கோல்டு ஹால்மார்க்கிங் திட்டத்தை செயல்படுத்துவது யார்? BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. கோல்டு ஹால்மார்க்கிங் திட்டம். ஷா எரிவாயு வயல் எந்த நாட்டில் உள்ளதுன்னா UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இந்த வயல் உள்ளது. பாகிஸ்தான் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எதற்கு மார்ச் 23 அப்படின்னா லாகூர் தீர்மானம் மார்ச் 23ஆம் தேதி தான் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? உலக தண்ணீர் தினம் 2026 கருத்துரு தீம் என்னன்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர். இது பாலின சமத்துவம் மற்றும் நீர் மேலாண்மையை இணைப்பதற்காக இந்த தீம் அறிவிக்கப்பட்டது. உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை 2026 வெளியிட்டது யாருன்னா யுனைடெட் நேஷன் இந்த அறிக்கையை வெளியிட்டது. தேங்க்யூ.